ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாமா? இதுக்கு நான் எலும்பு இல்லாத சிக்கனை ஒரு 1/2 கிலோ எடுத்து சின்ன சின்ன பீஸாக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் போல் 65 பவுடர், 1 ஸ்பூன் போல் மிளகுத்தூள், அடுத்தது பாதி லெமன், இதையும் நல்லா சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போது இது 1/2 மணி நேரத்துக்கு ஊற வைக்குங்க. அப்போ தான் அதில் மசாலா எல்லாம் உள்ளே போய் நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய சிக்கன் எல்லாத்தையுமே போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இது சிம்மில் வச்சு பொரிச்சிங்க அப்படின்னா உள்ளெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வரும் பார்க்குறதுக்கு. இப்போது நம்ம எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துட்டோம். இதை சும்மாவே சாப்பிடவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஒரு கடாயை வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம முட்டையையும் பொடி மாஸ் மாதிரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு நான் 2 முட்டையை எடுத்துருக்கிறேன். முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா உடனே கலந்து விட்டுறாதீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து கலந்து விடுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே கலந்து விட்டுட்டு, இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும்போது நீங்கள் எடுத்துருங்க. இல்லைன்னா ரொம்ப பொடி மாஸ் மாதிரி பண்ண வேண்டாம். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்மளுடைய நூடுல்ஸ் போட்டு வேக வச்சு இதை வடிகட்டிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயை விட்டு இதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு பொடியாக நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின இஞ்சி, இது 2த்தையும் போட்டு அதோடைய ஃப்ளேவர் நல்லா வர வரைக்கும் வதக்கி விடுங்க. அடுத்தது நம்ம ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் போல் முட்டைகோஸ், அடுத்தது குடைமிளகாய், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கேரட்டு, இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ரொம்ப வேகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, கொஞ்சமாக வெந்தாலே போதும். இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்தது இதில் நான் சோயா சாஸ் 1 ஸ்பூன் போல் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், இதை 3த்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சாஸ் எல்லாமே இந்த சிக்கனில் இறங்குற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த நூடுல்ஸையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதுவும் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சே நீங்கள் வதக்கிட்டே இருங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் போல் வினிகர் சேர்க்கலாம். வினிகர் இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு கை அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன், அதையும் நான் சேர்த்துருக்குறேன். அதுக்கு அடுத்தது நம்ம முட்டை, அதையும் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். இது ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.